வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 18ஆம் படி நாதனே, ஐயப்பனை சபரிமலையில் தரிசிக்க வேண்டுமென்றால் விரதமிருந்து 18 படிகளில் ஏற வேண்டும். ஐயப்பனுக்கு நடக்கும் பூஜை அனைத்தும் 18 படிகளுக்கும் உண்டு. ஒவ்வொரு படியிலும் வெவ்வேறு பெயரில் ஐயப்பனும் அதற்குரிய தெய்வமும் குடியிருக்கின்றனர். இதன் வழியே செல்பவர்களின் பாவம் தீரும். இனி திருப்படி, அதில் ஐயப்பனின் பெயர், அதற்குண்டான தெய்வம் ஆகியவற்றை பார்க்கலாம். குளத்துப்புழை பாலகன் சூரியன், ஆரியங்காவு ஐயன் சிவபெருமான், எருமேலி சாஸ்தா சந்திரன், அச்சன் கோவில் அரசன் பராசக்தி, புவனேஸ்வரன் அங்காரகன், வீரமணிகண்டன் முருகன், பொன்னம்பலவாசன் புதன், மோகினிபாலன் பெருமாள், சிவபுத்திரன் குரு. இதுவரை 9 திருப்படிகளை பார்த்தோம். இனி மீதமுள்ள 9 திருப்படிகள் பின்வருமாறு: ஆனந்த சித்தன் பிரம்மா, இருமுடிப்பிரியன் சுக்கிரன், பந்தள ராஜகுமாரன் மகாலட்சுமி, பம்பாவாசன் சனீஸ்வரர், வன்புலிவாகனன் யமதர்மன், ஹரிஹர சுதன் ராகு, சத்குருநாதன் சரஸ்வதி, பிரம்மாண்ட நாயகன் கேது, சத்யஸ்வரூபன் விநாயகர். அபிஷேக பிரியனையே சரணம். சாஸ்தாவுக்கு செய்யப்படும் அபிஷேக பலன் பற்றி தெரிந்து கொள்வோமா? முதலில் தைலம், அது போக்கும் நோய்கள் விவரம். அபிஷேக பொடி: திரவியம், அரிசி மாவு, மஞ்சள், நெல்லிப்பொடி கடன் தீர்க்கும். பஞ்சகவ்யம் ஞானம் தரும். பஞ்சாமிர்தம் ஆயுள் கூடும். பசும்பால் செல்வம் தரும். தயிர் உடல் நலம் சிறக்கும். நெய் மோட்சம் கிடைக்கும். தேன் குரல் வளம் மேம்படும். கருப்பஞ்சாறு வம்சம் தழைக்கும். பழச்சாறு தோற்றப் பொலிவு. இளநீர் நல்ல அறிவுள்ள குழந்தை பிறக்கும். சந்தனம் தானிய லாபம் தரும். விபூதி ஐஸ்வர்யம் தரும். புஷ்பம் ராஜ பதவி அளிக்கும். குளத்துப்புழை பாலகனே, சாஸ்தாவின் குழந்தை பருவத்தை உணர்த்தும் விதமாக பரசுராமர் அமைத்த கோவில் குளத்துப்புழை. 18 வயது வரையிலான பருவம் பால்யம். இதை விளக்கும் விதத்தில் இங்கு பால சாஸ்தாவாக அருள் புரிகிறார். இவருக்கு குளத்துப்புழா பாலகன் என்றும் பெயருண்டு. இங்கு விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் பள்ளியில் சேர இருக்கும் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தரப்படுகிறது. பாலசாஸ்தாவே குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதாக ஐதீகம். இங்குள்ள யட்சியம்மன் சன்னதி முன்பாக குழந்தை பாக்கியத்திற்காக தொட்டில் கட்டுகின்றனர். எப்படி செல்வது? திருவனந்தபுரத்திலிருந்து 64 கிலோமீட்டர், கொல்லத்திலிருந்து 59 கிலோமீட்டர், செங்கோட்டையிலிருந்து 50 கிலோமீட்டர். சுவாமியே சரணமையப்பா.